ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபையும் இரக்கமும் சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிக்கிறேன். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. இன்றைய பாவ உலகில் வாழும் பெரும் கூட்டத்தார் குடி, போதை, விபச்சாரம், சூதாட்டம் போன்ற பல பாவ பழக்கங்களில் தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, அங்கே ஒரு மனிதன் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். லேகியோன் என்னும் பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதன்தான். இயேசு அவனை சுகமாக்கின போது ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இன்றும் சாத்தானால் பிடிக்கப்பட்டிருக்கும் அநேகர் தங்களையும் மற்றவர்களையும் காயப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றனர். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனை வாசிக்கும்போது, ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவனை கண்டு வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் சாத்தான் என்கிற கல்வன் அந்த திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். சாத்தானால் பிடிக்கப்பட்டு மானங்கட்டு பாவங்களினால் காயப்பட்டு ஜனங்கள் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏசாயா தீர்க்க சொல்வதை கேளுங்கள். 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும்போது, தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பச்சையுமாய் இருக்கும். உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதில் சுகமே இல்லை. காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறோம் என்று ரோமர் 3:23 வேதம் சொல்கிறது. சிந்தையிலே பாவம், பேச்சிலே பாவம், பார்வையிலே பாவம், நடத்தைகள் அனைத்திலும் பாவங்கள். மனிதன் பாவத்தினால் சீர்கட்டு தன்னை தானே காயப்படுத்தி கொண்டு இருக்கின்றான். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். பாவத்தினால் ஏற்பட்ட காயம், வீக்கம், ரணம், சீல் பிதுக்க ஆற்றப்படாத நிலைமையை இந்த காரியங்கள் சுட்டி காட்டுகிறது. நமது பாவங்களினால் ஏற்பட்ட இவ்விதமான காயங்களை கட்டி எண்ணெயினால் ஆற்றி சீல் நீக்கி சுத்தமாக்கப்பட பரம வைத்தியராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சிலுவையிடத்திலே வர வேண்டும். எப்பேற்பட்ட குஷ்டத்தை நீக்கி அவர் சுகமாக்குகிறவர். நமது பாவங்களால் ஏற்பட்ட ஆத்தும காயங்களை சுகமாக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆணிகள் அடிக்கப்பட்டு தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு மிலாற்றினால் அவர் அடிக்கப்பட்டு சரீரம் முழுவதும் காயப்பட்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4 வசனங்களிலே சொல்லுகிறார், மெய்யவே அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாக அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தை ஊற்றினார். எரேமியா 8:21 சொல்லுகிறது, என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் காயப்பட்டேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார்.
இருதயம் கொண்டவர்களை குணமாக்குகிற ஆண்டவர், அவருடைய காயங்களை கட்டுகிறவர் என்று சங்கீதம் 147:3 சொல்கிறது. கீலேயாத்தின் பிசினமாகிய கிறிஸ்துவினால் நமது பாவத்தினால் ஏற்பட்ட காயங்களை இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தால் அவர் நம்மை நீக்கி காயங்களை கட்டி அவர் சுகமாக்கக்கூடியவராக இருக்கிறார். இரத்தத்தினால் நமது பாவங்களை இயேசு நீக்கி சுகமாக்குவார். பரிசுத்த ஆவியாகிய எண்ணெயின் காயங்களை குணமாக்குவார். இப்பொழுதே சிலுவை அண்ட இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சுகம் பெற்று பாவங்கள் நீங்கி பரிசுத்தமாகுவோம். காரணமில்லாத காயங்களை ஆற்றி பரிபூர்ண ஆரோக்கியமான வாழ்வை பெற்றுக்கொள்ள தேவன் அழைக்கிறார். தேவ கிருபையோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.